ஹே ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக கிடைக்கும். ஹாய், இது சண்டே vlog 24th of August 2025ஓட சண்டே vlog தான் இது. இந்த வீடியோவில் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க் பண்ணணும், அன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ணேன், டின்னர் என்ன, இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சண்டே vlog ஸ்டைல் பண்ணியிருக்கேன் நான். எப்படின்னா ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கேன். அண்ட் பர்சனலான என்னோட ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணிக்கேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மார்னிங் ஒரு 6:30 சவுண்ட்லாம் எந்திரிச்சு நான் வந்து எல்லாமே எப்போதும் போல் பில்லோ பிளாங்கெட்ஸ்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது எப்போவுமே என் கூடயே தான் இருக்கும் பெட்டில். லேப்டாப், பவர் பேங்க்கு, டைரி, நோட்டு, பென்னு, இன்னொரு மொபைல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். எப்போ இருந்துச்சு எடிட்டிங்கு, வாய்ஸ் எல்லாம் கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபெஸ்டிவல் வரத்துக்கு முன்னாடியான சண்டே வந்து எல்லாருக்குமே இந்த வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எல்லாமே வாஷிங்கு, தென் மாப் பண்ணிவிட்டு வீடை தென் பூஜை ஜாமான்லாம் விளக்கணும். அதான் என்னோடய பிளானு. ஸோ மார்னிங்கே எழுந்திரிச்சு இதெல்லாம் ஒர்க் பண்ணியாச்சு. வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு இதுவும் போட்டாச்சு. இப்போ வந்து வீட்டெல்லாம் ஃபுல்லாக கூட்ட போகிறேன். ஸோ எல்லாம் முறுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் நான். அப்பா வந்து சொல்லுவாங்க கூட்டும் போது கிளியராக கூட்டுவேன், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அங்கே அப்படிம்பாங்க. எல்லா விஷயங்களுமே நான் வந்து அப்பா சொன்னாங்கன்னு சொல்லும் போது சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா, ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்னுக்கு ஒரு மாதிரி, லேடிக்கு ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த அப்பா எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் வந்து அடக்கி வைக்காதீங்க, அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து தப்பான பழக்கம். நீங்கள் உங்கள் பசங்களை வளர்க்கும் போது நீ ஆம்பளை பையன், நீ வந்து ஃபீலிங்ஸ் இது பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதீங்கனாலோ உங்களோட பாரம் கம்மியாயிரும். ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது ஆனால் உங்களுக்கோட ரிலாக்ஸேஷன் வரும். ஸோ அதனால் யாரும் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாதீங்க. உங்கள் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாரும் உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட. ஸோ அதனால் வந்து அப்பா வந்து என் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே கிரகலட்சுமி, வரலட்சுமி கும்பிட்டுட்டு தான் எப்போவுமே நான் டோர் ஓப்பன் பண்ணுவேன். ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ்க்கெலாம் தெரியும். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வந்து எந்திரிச்சு பூஜை பண்ணுவீங்க, இல்லை என்ன மார்னிங் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். மார்னிங் எந்திரிச்சு வரும்போது லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் நான் போட்டு வச்சுருந்தேன். எல்லாம் 1 by 1 டிக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஃபி போடணும். பூஜை ஜாமான் எல்லாமே நேற்று நைட்டே எல்லாமே ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டேன் நான். ஸோ எப்படி வாஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்க சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கேன் நான். ஸோ எப்படி வாஷ் பண்ணுங்க அப்கமிங் டேஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ காஃபி பவுட்ரு அண்ட் சுகர்லாம் எடுத்து வச்சாச்சு. சிக்கரி கலந்த காஃபி இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது காலைல ஸ்மெல் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். என் பையனோட வீடியோ கால் என்ன பண்ணேன்னு பாருங்கள். ஒரு டான்ஸ் போடுங்க, டான்ஸ் ஆடுங்க. என்னடி பண்ணுது? டெய்லி இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணி என் பையனை பார்த்து பேசுறது தான் என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டியாக இருக்கும். எங்களுக்கு சண்டே அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். பிகிலு அந்த மாதிரி வந்து இங்கே நான் செல்ஃப் கேர்னு சொல்கிறது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு, ஃபேஸுக்கு, டயட் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் இங்கே. ஸோ அது எல்லாமே நான் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ ஃபேஸுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுட்டு கை காலுக்கெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசரும் நான் போட்டாச்சு நான். ஸோ அது ஏன்னா எப்போவுமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும், ப்ரொஃபஷன் வைஸ்லேயும் சரி, நம்ம வீட்லேயும் சரி. இது வந்து எனக்கு எல்லாருமே சொல்கிற பாசிட்டிவான கமெண்ட் தான் அது. ஸோ பர்ஃப்யூம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நேராக எங்கே போனால் வராகி அம்மனுக்கு விளக்கேற்றிட்டு அவங்களுக்கு சாமி கும்பிட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியம் அன்றைக்கி கல்கண்டு வச்சுட்டு அவங்களுக்கு தூப தீபம்லாம் காமிச்சு முடிச்சாச்சு. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன் நான். சண்டே என்னோட ஒர்க் ரொட்டீனுக்கு எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அம்மாவுக்கு எப்போவுமே வந்து சன்லைட்டை வைக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சன்லைட்லேயே வந்து துணியெல்லாம் காய போட்டாச்சு. சம்டைம்ஸ் நான் கீழேயே போட்டுப்பேன் நான், ஏன்னா நைட் நேரத்தில். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு பெட் கவர் இருந்துச்சு. ஸோ அதை போட்டுடலாம். இது வந்து பெரிய டார்கெட்டுங்க, ஒரு ஆளாக போடுறது. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணி நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. ஸோ நீட் அண்ட் க்ளீன் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே குழந்தைங்களுக்கு வீட்லேயோ இல்லை நீங்களோ அது மாதிரி இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லக்ஷ்மியும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஹெல்த்தி வே ப்ளஸ் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. டிவோஷனாக எடுத்துட்டாலும் சரி, உங்களுக்கு ஹெல்த்தி அண்ட் ஹைஜீன் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி வீட்டில் கூட்டாச்சில் மாப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணால் லைசால் போட்டு டேட்டால் போட்டுட்டு அப்பா வந்து எப்போவுமே வந்து மஞ்சளும் கல்லுப்பும் போட சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த மாப்பு. ஸோ கண்டிப்பாக நான் அப்கமிங் டேஸில் மாற்றிடுவேன் நான். ஸோ எனக்கு இந்த இது பண்ணிவிட்டு புளியறது வந்து பிடிக்காது. எப்போவுமே நான் வந்து பண்ணிவிட்டு ஒய்ஃபை தான் கூப்பிடுவேன். நான் தான் வீடு மாப் பண்ணுவேன். பட் இது புளியை மட்டும் ஒய்ஃப் வந்து எனக்கு புழிஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இப்போ நான் தனியாக இருக்கனால
ஒய்ஃப் வந்து வரும்போது மட்டும்தான் பண்ணுவாங்க. இப்போ மட்டும் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கிண்டலாக பேசுவாங்க. பட் ஆனால் வந்து தனியாக இருக்கும்போது என்னங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் வீடு ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சாச்சு. இதையும் சன்லைட்டில் வந்து காய வச்சுட்டேன். ஸோ நான் வந்து வெளியே கிளம்பியாச்சு. எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. மட்டன் சிக்கன் என்ன வாங்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன் நான். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர் டிஷ் பண்ண போகிறேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து நிறைய கிளம்பியாச்சு. ஸோ மோஸ்ட்லி சண்டே பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் நான். ஸோ அதனால் வந்து காலைல ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு இளநீ குடித்தேன் நான். இதே ஃபேமிலியோடு இருக்கும்போது இந்த அளவுக்கு நான் கேர் பண்ணிக்க மாட்டேன். இப்போ லிமிட்டான ஃபுட் எடுத்துக்கிறேன். நான்வெஜ் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. டெய்லி கர்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்ப் ஆகுது. ஏன்னா தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒய்ஃபும் பையன் அங்கே இருக்காங்க. நம்ம வந்து இங்கே கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்கிறனால என்னை நான் பார்த்துக்கிறேன் நான். ஸோ இளநீ குடிச்சிட்டேன். ஸோ எவ்ரிடே வந்து கர்டும் சாப்பிட்டுப்பேன் நான். ஸோ நேராக நம்ம சிக்கன் அண்ணா கடைக்கு தான் வந்தாச்சு. இங்கே இந்த அண்ணாட்ட தான் ரொம்ப நாளாக நான் வாங்கிட்டு இருக்கேன் நான். ஒரு 10 இயர்ஸாக நிறையா வீடியோஸும் நான் போட்டிருப்பேன் நான். எனக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுப்பாரு அவர். சிக்கன் கட் பண்ணி கொடுத்து எனக்கு வந்து கழுத்து ரெக்கெல்லாம் பிடிக்காது. ஸோ அதெல்லாம் கழிச்சிட்டு கொடுப்பாங்க. மற்ற கடையில் அந்த மாதிரி எதுவும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் சேர்த்து தான் போடுவாங்க. அப்புறம் பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணோம், நேராக காஃபி பார்த்துட்டு கிஃப்டாக காஃபி குடிக்காமல் போகிறதுன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே காஃபியும் குடிச்சதுனால இளநீ குடிச்சு காஃபி குடிக்கணும்னு பார்க்குறீங்களா, என்னங்க பண்ணுறது, கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. காஃபி குடித்தா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் பசியை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகத்தம்மன் கோயிலில் எவ்ரி வீக் வந்து இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணி போயிட்டுருக்கு. நானும் போகணும் பார்க்குறேன், என்னால் போகவே முடியல. ஸோ அங்கேருந்து வந்து நான் கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஷாப்ஸ்லேயும் வெஜிடபிள் ஷாப்லேயும் தம்பி வந்து அந்த வீக் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து என்ன வாங்கினேன்னா சிக்கன் அண்ட் ஒரு ஆனியன் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். மற்ற எல்லாமே ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி நான். ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு நேராக நான் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீக் கடையில் இருக்கும் போதே நான் வந்து நான் பண்ணுற இந்த கிரேவிக்கு நைட் சப்பாத்தி சாப்பிட்ணும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து ஜெப்டோவில் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் நான். வீட்டுக்கு வர 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ சண்டே அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு ரெஸ்ட் டேவாகவே இருக்காதுங்க. ஸோ வீட்டில் இந்த ஒரு வாரத்துக்கு வேலை எல்லாமே அன்றைக்கி ஒரு நாள் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் அவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சு பாருங்கள். ஜெப்டோ ஆர்டர் பண்ண திங்ஸும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா என் தங்கச்சி பொண்ணு என்கிட்ட ரியா பேசிகிட்டு இருந்தா வீடியோ கால். அதை என்னங்கிறத கேளுங்க. வீடியோ காலில் என் தங்கச்சி பொண்ணு பையன் இதே மாதிரி வாரம் இப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு. ஸோ வீடியோவில் நீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் டயர்டு எனக்கு. பட் இருந்தாலும் அப்புறமா வந்து என்ன பண்ணேன்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொது ஜாமான்லாம் கிச்சன்லேயே இருந்துச்சு. கிரானைட்டில் நான்வெஜ் செய்ய போகிறனால எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அது கிச்சன் கவுண்டரை வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ நான் பண்ண போது சிக்கன் ரோகன் ஜோஷ். அதுக்கு சிக்கன் 1/2 kg நான் ஆல்ரெடி வாங்கி வாஷ் பண்ணி அதில் கர்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டேன் ஸ்மெல் இல்லாத அளவுக்கு. ஸோ இப்படி தான் என் கிச்சன் இருக்கும். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா திங்ஸுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டே இந்த கர்டு தான். ஸோ நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பற்றியான ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் குக்கிங் RK Shastik அப்படிங்கிற சேனலில் வந்து உங்களுக்கு வீடியோ வரும். இன்றைக்கி நாளைக்குலாம் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் எப்படி வீடியோவும் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டே தான் நான் வந்து குக் பண்ணிகிட்ருப்பேன் நான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்படி தான் நான் வீடியோவும் எடுத்துகிட்டு குக்கிங் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். டிவைன் சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. எல்லா 3 நாள் 4 நாள் கண்டினியூஸாக எனக்கு இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அந்த சேனல் லிங்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிக்கன் ரோகன் ஜோஷ் இது வந்து ஆல்ரெடி மட்டனில் நான் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ சிக்கனில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஸோ லஞ்சுக்கு வந்து தம்பி வீட்டிலேருந்து சாம்பார் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது சிக்கன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ ரைஸ் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா 1 or 2 hours பிஃபோரே வந்து 1க்கு 2 தண்ணியை ஊற்றி நீங்கள் ஊற வச்சுருங்க. 1/2 hour தான் டைம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் 1க்கு 2 தண்ணி நல்லா ஹாட் வாட்டர் தலப்புலன்னு கொதிக்கும். அது 2 தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. சாதம் நல்லா வெந்து பொலப்பலன்னு சூப்பராக வரும். இப்போ சிக்கன் ரோகன் ஜோஷ்க்கு ரா டொமேட்டோவும் ஊற வச்ச ட்ரை சில்லியும் நல்லா நான் அரைச்சி இதுமாதிரி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து அதையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இந்த பேஸ்ட்டு, தென் வந்து டொமேட்டோ பியூரி, தென் வந்து பார்த்திங்கன்னா கர்டு, இது 3 தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. செம்ம சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் RK Shastik ஹோம் குக்கிங் RK Shastik போய் செக் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. நிறையா வந்து ஃபுட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன்.
போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ வந்து இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நான் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் போய் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். உங்களுக்கு சப்பாத்திக்கு ரைஸுக்குலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சைமல்டேனியஸாக அது வெந்துட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா அங்கே இருக்க பாத்திரத்தை எல்லாமே சிங்கில் இருக்கிறது எல்லாமே விளக்கி போட்டுருவேன். நான் இப்படி ஒர்க்கை வந்து அப்பப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க, நம்ம சிக்கன் ரோகன் ஜோஷ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு, எப்படி கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்னோட நியூ ஸ்டைல் ஆஃப் vlog உங்களுக்கு. ஸோ இனிமேல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குக்கிங்கோட சேர்ந்து இந்த vlog வரும் உங்களுக்கு. ஸோ குக்கிங் வீடியோ வந்து ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ லெமன் ஊற்றிட்டு மீதி இருந்துச்சுலே அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லெமன் ஜூஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சாப்பிடும் போது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தம்பி வந்து முருங்காய் சாம்பார் பண்ணிவிட்டு சிக்கன் ரோகன் ஜோஷ் பண்ணியிருந்தேன். சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. ரசம் அண்ட் கர்டு கூட நான் சாப்பிட்டேன். எப்போவுமே என்னோடய ஹேபிட் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றது தான். அப்பா வந்து எனக்கு இறக்குற வரைக்குமே வந்து கீழே உட்காந்து தான் சாப்பிட்ருக்காரு. மேலே உட்காந்து சாப்பிட்டதே அவருக்கு பிடிக்காது அவருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து நம்மளோட பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே இருக்கு இல்லையா, அதுக்கு தென் ஆர்கே ஹோம் குக்கிங் சிஸ்டருக்கு அந்த இதுக்கு சேனலுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கண்டென்ட்டு. ஸோ நம்ம ஆர்பிஎஸ் vlogக்கும் அதுக்கப்புறம் என் பையன் கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் இந்த கண்டென்ட்டு இந்த இது vloggingக்கான சேனல் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சா 7:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் துணி வாஷ் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டாச்சு. ஸோ அப்போ இப்போதைக்கு மடிக்க முடியாது, அதுக்கப்புறம் மடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸோ 8 o'clock போல் பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான். ஸோ ஆரோக்கியா மில்க் தான் வந்து பார்த்திங்கன்னா கேர்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு பால் காய்ச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா தயிர் வந்து அதுக்கு காய்ச்சிங்கன்னா நல்லா உறைஞ்சி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் பால் காய்ச்சிட்டு தயிர் ஊற்றிட்டாச்சு. ஸோ டெய்லி நான் வந்து கேர்டு எடுத்துக்கோங்க. அன்னன்னைக்கான ஹீட்டை வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜெப்டோலேருந்து ஆர்டர் பண்ணோம் இல்லையா சப்பாத்தி, அதை வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் 5 இருக்கும். 60 rupees 65 rupees வரும் உங்களுக்கு. ஸோ அதை கீ போட்டு நல்லா ஒரு 2 தடவை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சிக்கன் ரோகன் ஜோஷ் இதை வச்சு சாப்பிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீதி 3 சப்பாத்தி இருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் என்னோடய டே இருக்கும் உங்களுக்கு. எந்தெந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும், சாப்பிடவும் வேணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா 2 சாப்பிட்டு மீதி 3 வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 தோசை ஊற்றி சாப்பிட்டேன் நான். இது தோசைக்குமே சிக்கன் ரோகன் ஜோஷ் சூப்பராக இருந்துச்சுங்க. இது அந்த சேனலில் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து என்னோடய சேனலை பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலி பிடிக்கும் அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணல சேனல் தான் இது உங்களுக்கு. கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வெண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து டெய்லி ஏர்லி மார்னிங் சாப்பிடுங்க. உங்கள் வயிறு புண்ணு வந்து ஆற்றிடும் உங்களுக்கு. ஸோ எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து படுக்கிறதுக்காக வந்தாச்சு. என்னடா சீக்கிரம் படுக்கிறேன்னு பார்க்குறேன் 9:30. ஆனால் நான் படுக்கும் போது நான் காமிக்கிறேன் எப்போன்னு பாருங்கள். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணதுக்கு எல்லாமே வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ எல்லாம் பார்த்துட்டு முடிக்கவே எனக்கு ஒரு 11:30 ஆச்சு. இந்த மாதிரி சண்டே vlog பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட், பாய்.